கடந்த சில நாட்களாகவே தொலைக்காட்சியிலும் செய்தித்தாளிலும் நாம் நிறைய செய்திகளை பார்த்து வருகிறோம். அதாவது அரிசியினுடைய விலை சற்று உயர்ந்திருப்பதாகவும் ஏதோ ஒரு தட்டுப்பாடும் விலையேற்றமும் ஏற்பட்டதனால் மக்கள் அவதிக்குள்ளார்கள் போன்ற செய்திகள்லாம் வந்திருக்கிறது. இதை விளக்குவதற்கு தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல்லரிசி வணிகர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பாக ஒரு சில விளக்கங்களை இந்த பாலிமர் செய்தி மற்றும் தமிழக மக்களுக்கும் தெரிவிப்பது எங்களது கடமை என்ற காரணத்தினாலே இந்த செய்திகளை இங்கே பகிர்ந்து கொள்கிறோம். முதலாவதாக, அரிசி கிடைக்காது, ஏதோ தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் என்ற செய்தியே முற்றிலும் தவறான செய்தி என்பதனை நான் மறுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், கடந்த வருடம் இந்திய அளவிலே சைனாவை முந்தி 150 மில்லியன் மெட்ரிக் டன் அளவு அரிசி உற்பத்தியிலே நமது விவசாயிகள் மிக பெரிய ஒரு சாதனையை புரிந்திருக்கிறார்கள் என்பதனை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக 40% உலக மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இங்கிருந்து அரிசியை எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய நிலையிலே இந்தியா உயர்ந்திருக்கிறது என்பதும் நான் பெருமைக்குரிய ஒரு செய்தியாக நான் இங்கு சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், கடந்த ஆண்டுகளெல்லாம் 4ஆம் இடத்திலே ஏற்றுமதியிலே இருந்த நாடு தற்போது முதன்மையாக, கடந்த வருடம் முதன்மை நாடாக எக்ஸ்போர்ட் செய்வதிலே முதன்மை நாடாக விளங்கியிருக்கிறது. அதனால் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் அரிசி நிறைய இருக்கிறது. இந்திய அளவிலே தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேவை, நம்முடைய ஸ்டேட்டினுடைய தேவை என்று எடுத்துக்கொண்டு சொன்னால், 7.5 கோடி தமிழக மக்கள் தேவை 91 லட்சம் மெட்ரிக் டன் அளவு அரிசியாக இங்குள்ள மக்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் இந்திய விவசாயிகள் ஒரு ஆண்டிற்கு நமக்கு தேவை 91 லட்சம் மெட்ரிக் டன் அளவு அரிசி தேவை. ஆனால் இந்திய விவசாயிகள் உற்பத்தி செய்வது 72லிருந்து 75 லட்சம் மெட்ரிக் டன் அளவு இங்குள்ள விவசாயிகள் அரிசி உற்பத்தி செய்து வருகிறோம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பற்றாக்குறை மாநிலம்தான். நாம் ஒன்றும் தன்னிறை பெற்ற நம்ம ப்ரொடக்ஷனில் அதிகமாக கிடையாது. அதிகமான அரிசி உட்கொள்ளக்கூடிய மாநிலமாக இருந்தாலும் ஒரு பற்றாக்குறை மாநிலம் என்ற நிலையிலே கடந்த 10-15 ஆண்டுகளாகவே இருந்து வருகிறோம். ஆனால் இந்த ஷார்ட்ஃபாலை நாம் எப்படி மீட் செய்கிறோம் என்று சொன்னால், பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய, அது அரிசியாக வரலாம் அல்லது நெல்லாக வரலாம், இங்கே ஒரு 30 லட்சம் மெட்ரிக் டன் அளவு அரிசியாக வந்து கொண்டிருக்கும் காரணத்தினால எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் தமிழக மக்களுடைய தேவையை நாம் பூர்த்தி செய்து வருகிறோம். இதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடியது 3 ரகமான அரிசியை நாம் பயன்படுத்துகிறோம். முதலாவதாக மோட்டா ரகம் அரிசி, இரண்டாவது ஃபைன் வெரைட்டி என்று சொல்லக்கூடியது சன்ன ரகம், அடுத்ததாக சூப்பர் ஃபைன் வெரைட்டி மிக சன்ன அரிசி என்பது. தமிழகத்திலே அதிகமாக விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய அரிசி என்று சொன்னால் மோட்டா ரகமும், டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடியது என்று சொன்னால் மோட்டா ரகமும் இந்த ஃபைன் வெரைட்டியும் தான் அதிகமாக உற்பத்தி செய்து வருகிறார்கள். மோட்டா ரகம் என்று எடுத்துக்கொண்டால் அம்பை 16, CR 1009, TKM 9, கார் அரிசி என்று சொல்லக்கூடிய அந்த மோட்டா ரகங்கள்லாம் அதிகமாக உற்பத்தி ஆகிறது. அதே போல் ஃபைன் வெரைட்டி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ADT 36, ADT 47 என்று சொல்லக்கூடிய அதிசய பொன்னி, IR 20 போன்றவையெல்லாம் ஃபைன் வெரைட்டி என்று நாம் தயார் செய்து வருகிறோம். ஆனால் அந்த சூப்பர் ஃபைன் வெரைட்டி என்று சொல்லக்கூடியது, BPT என்று சொல்லக்கூடியது, பாப்பட்லா பொன்னி, சோனா மசூரி என்று சொல்லக்கூடியது தமிழகத்திலே அதிகமாக இங்குள்ள கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ் காரணமாகவும் மட்டுமல்ல, நமக்கு இயற்கை நதிகள் இல்லை, இங்கே அதை அதிகமாக உற்பத்தி செய்வதில்லை. மணச்சநல்லூர், ஆடுதுறை போன்ற ஒரு சில இடங்களிலே அந்த பயிர் நமது விவசாயிகள் அறுவடை செய்திருந்தாலும் கூட இது பிற மாநிலத்திலிருந்து நாம் வர வைத்தே இந்த சன்ன ரக, அதாவது நான் சொல்வது சூப்பர் ஃபைன் வெரைட்டி என்று சொல்லக்கூடிய அந்த BPT போன்ற ரகங்கள்லாம் பிற மாநிலத்திலிருந்து வர வைத்தே இங்குள்ள மக்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்கிறோம். 30 லட்சம் மெட்ரிக் டன் பிற மாநிலத்திலிருந்து வருகிறது என்று சொன்னோம் அல்லவா, அதிலே சராசரியாக 20 லட்சம் மெட்ரிக் டன் இந்த சூப்பர் ஃபைன் வெரைட்டி என்று சொல்லக்கூடிய BPT மற்றும் சோனா மசூரி போன்ற அரிசி ரகங்களை வந்து கொண்டிருக்கின்றன. அதை வைத்து நமது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறோம்.
தமிழகத்திலே தற்போது விலையேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்வது இந்த சூப்பர் ஃபைன் வெரைட்டி ரகம் மட்டுமே என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் தமிழக மக்கள் அதிகமாக விரும்பி தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு உணவுக்கு வாங்கிக் கொள்வது இந்த சூப்பர் ஃபைன் வெரைட்டி. ஃபைன் வெரைட்டியும் மற்றும் அந்த மோட்டார் ரக நெல்லும் எந்தவித விலையேற்றம் இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதனால் இந்த சூப்பர் ஃபைன் வெரைட்டி அரிசி அதிகமாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், குறிப்பாக ஆந்திரா கர்நாடகத்திலிருந்து நாம் அந்த சூப்பர் ஃபைன் வெரைட்டி ரகத்தை வாங்கி கொண்டு வருகிறோம் பல வருடங்களாக. அங்கே சற்று கடந்த சீசனில் இந்த உற்பத்தி நெல்லினுடைய உற்பத்தி சற்று குறைவு. அங்கே சரியான மழை இல்லாத காரணத்தினால ஈஸ்ட் கோதாவரி, அந்த கங்காவதி, ரெய்ச்சூர் பெல்ட்டில் இருக்கக்கூடிய இடங்களிலே சற்று சரியான மழை இல்லாத காரணத்தினாலும் அங்குள்ள பருவமழையின் காரணமாக சற்று விளைச்சல் குறைவாக இருந்த காரணத்தினாலே அங்கே நெல் விலையை அங்குள்ள விவசாயிகள் உயர்த்தி விட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 ரூபாய் மூட்டைக்கு, அதாவது கிலோவிற்கு உயர்த்திய காரணத்தினால் மட்டுமே அந்த நெல்லை வாங்கி இங்கே தயார் செய்து விற்பனை செய்யும் போது அந்த அரிசியினுடைய விலை சற்று உயர்வாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சீசன் டைமில் அரிசியினுடைய விலை சற்று 1 ரூபாய் 2 ரூபாய் உயர்வதும், அது அறுவடை காலங்களிலே அந்த விலை குறைவதும் கடந்த 10-15 ஆண்டுகளாக தமிழகத்திலே நடந்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த வருடம் அந்த பருவமழை அங்கே கர்நாடகத்திலும் ஆந்திராவிலும் சற்று பொய்த்து போகிற காரணத்தினாலும், இங்கு அந்த நான் சீசன் டைமாக இருக்கும் காரணத்தினால் மட்டுமே அந்த சூப்பர் ஃபைன் வெரைட்டி சற்று விலையேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு தற்காலிகமான ஒரு செய்தியை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும். இது கண்டினியூஸாக இதே போல் மாதம் விலை உயர்ந்து கொண்டே இருக்குமா என்ற மீடியா நண்பர்களும் மற்ற நண்பர்களும் செய்திகள் எல்லாம் போடுவதை பார்க்கும்போது நிச்சயமாக இல்லை என்று ஆணித்தரமாக நான் மறுக்க இருக்கிறேன். ஏனென்று சொன்னால், வருகின்ற குறுவை அறுவடை இந்த ஆகஸ்ட் இறுதியிலும் செப்டம்பர் முதல் வாரத்திலும் வர இருக்கிறது. அப்பொழுது இந்த சூப்பர் ஃபைன் வெரைட்டி பிற மாநிலத்திலிருந்து வரும்போது நிச்சயமாக விலை குறைவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதேபோல் சம்பா பயிரும் அடுத்த போகம் மிக சிறப்பாக, என்னென்னு சொன்னால் கடந்த 3 ஆண்டுகளாகவே சம்பாவிலே நாம் பம்பர் கிராப் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நமது தமிழக விவசாயிகளும் பிற மாநிலத்திலும் அண்டை மாநிலத்திலும் பம்பர் கிராப் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த டிசம்பர் காலங்களிலும் இந்த ஜனவரி காலங்களும் வரும்போது இந்த உயர் ரக சன்ன அரிசி அதனுடைய விலை சற்று குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கு தமிழகத்திலே இல்லை என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.